ஹாய், வெல்கம் டு மைமான கருத்து. இன்னைக்கு நம்மளுடைய வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா, என்னுடைய பர்சனல் லைஃப்பில் நடந்த ஒரு சின்ன இன்சிடெண்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நான் ஒரு கோவை இன்சிடெண்ட் போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு ஒரு நண்பர் ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தாங்க, ஓகேங்களா? அதை நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை ஷேர் பண்ணணும்னு நான் விரும்பினது, ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னால் நம்மளுடைய மயமான கருத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தினமும் இந்த மாதிரியான நாட்டு நடப்பு விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும், ஓகேங்களா? ஸோ வாங்க நம்ம என்னுடைய லைஃப்பில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். சரி, என் லைஃப்பில் என்ன இன்சிடெண்ட் நடந்துச்சுன்னா, நான் 2018 பாஸ்ட் அவுட். ஸோ நான் கேம்பஸ் இன்டர்வியூ செலக்ட் ஆகி நான் சென்னைக்கு போனேன். ஃபஸ்ட்டு சென்னையில் ரூபா கொடுத்து அந்த ஜாப்க்கு நான் ஏமாறவும் செஞ்சேன். அதுக்கப்புறம் நான் பெங்களூர் போய் 1 இயர்க்கு அப்புறம் தான் எனக்கு ஐடியில் ஜாப் கிடச்சி 2019, ஓகேங்களா? அப்போ நான் பெங்களூருக்கு ரொம்பவே நான் புதுசு. நான் அது வரைக்கும் நான் வெளியூருக்கு போனது கிடையாது. நம்மளுடைய சரௌண்டிங்ஸில் இருக்கிற ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் தான் நான் படித்தேன். காலையில் போயிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வர மாதிரி தான் இருக்கும். அதனால நம்மளுக்கு அவ்வளோ வெளியே சிட்டிஸ் அந்த மாதிரி உள்ள கல்ச்சர்ஸ் எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. கம்ப்ளீட்லி பிளாங்க், ஓகேங்களா? கண்ணை கெட்டி காட்டில் விட்ட கதை தான் நான் பெங்களூர் சிட்டிக்குள்ளே. அப்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் இன்டர்வியூ எல்லாம் அட்டன் பண்ணது. கூகுள் மேப் பார்த்து கேட்டு ஓகேங்களா? அப்படி ஏசப்பக்கத்தில் எனக்கு ஒரு ஜாப் கிடச்சிடுச்சு. கிடச்சிட்டு நம்மளுக்கு ஒரு 3 months ப்ரொபேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க. அந்த 3 மாதம் ட்ரைனிங் கொடுக்கறது. அந்த டைமில் எனக்கு அந்த ஏரியாக்கள்லாம் பழக்கப்படலை. ஆஃபீஸ் டைம் 9 to 6. ஆனால் நம்ம 10 to 7, 10 to 8 கேர்ள்ஸ் 8 o'clock வரைக்கும் தான் கம்பெனியில் இருக்கணும். அதுக்கு மேலே இருக்கக்கூடாது.